அன்பான சகோதர சகோதரர்களே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டியிலே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் கண்கள் திறக்கப்பட்டது. சரி, இந்த காரியத்தை குறித்து ஆவியான வெளிப்படுத்துகிற காரியத்தின்படி நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம், இந்த இரண்டு காரியத்துக்குள்ள பிரமாணங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன, அது எவ்வாறாக கிரியை செய்கிறது, நியாயப்பிரமாணம் யாருக்காக கொடுத்தார், கிருபையின் பிரமாணம் யாருக்காக கொடுத்தார், இந்த ரெண்டுத்துக்குள்ள காரியத்திலும் கிருபையின் பிரமாணத்தினால் நாம் அடைகிற தேவன் கொடுத்த ஈவு என்ன, நியாயப்பிரமாணத்தினால் தேவன் கொடுத்த ஈவு என்ன, இந்த இரண்டுக்குள்ள காரியமாக ஆவியான வெளிப்படுத்துகிற நாட்களில் 17ஆம் நாட்களாக இந்த நாளில் ஆவியான வெளிப்படுத்துகிறார். இந்த நாளில் கண்கள் திறக்கப்பட்டது. இது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம். இந்த காரியத்தை குறித்து காண்போம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அப்போ இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கண் இல்லையா, கண் குருடராக தான் இருந்தார்களா என்றால் அது உலகத்துக்குண்டான சிந்தனை. ஆனால் அவர்கள் புசிப்பதற்கு முன்பாக வரை அவர்கள் உணர்வு என்ற ஆவிக்குரிய கண்களால் மாத்திரமே, இந்த மாமிசத்துடைய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. அதற்குண்டான தேவைகளும் உண்டாகவில்லை. எப்பொழுது அவர்கள் இந்த பாவத்தின் கனியை புசித்தார்களோ அப்பொழுதே அடைக்கப்பட்ட அந்த மாமிசத்துடைய கண்கள் திறக்கப்பட்டது. இந்த கண்கள் திறந்தனால என்ன ஆணுச்சுன்னா, ஒரு நொடி பொழுதில் தேவன் தம்முடைய சாயலாகவும் ரூபத்தின்படியே என்றாரே அந்த மகிமையை அவர்கள் இழந்தார்கள். இழந்ததினால் இந்த பூமிக்குண்டான சாயலும் உலகத்துக்குண்டான கிரியைகளும் வெளிப்பட ஆரம்பித்தது. அந்த காரியத்தின் மூலமாக அவர்கள் முதலாவதாக மாமிச கண்களை திறக்கப்பட்டது. இதிலும் உண்டான ஒரு ரகசியம், அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அரை கச்சைகளுக்கு ஏன் இந்த அரை கச்சைகள்? அரை கச்சைகள் மெய்யாலும் ஆவிக்குண்டான காரியமாக, இதை தமிழில் தான் இங்கே அந்தரங்க உறுப்புகள்னு சொல்லுவாங்க. ஏன் அப்போது அவங்க உடம்பு முழுவதுமாக ஏன் அத்தி இலைகளை தைத்து ஆடை நெய்து கொள்ளவில்லை? அரை கச்சைகள் இடுப்புக்கு என்ன காரணம்? மெய்யாலும் தேவன் அந்த ஸ்தலத்தை பரிசுத்தத்தின்படி மிகவும் பரிசுத்தமான ஒரு காரியமாக தான் தேவன் அவைகளை வைத்தார். காரியம் என்னவென்றால், ஒரு ஆணும் பெண்ணுமாக அவர்கள் தேவனுடைய ஆலயமாகவும் ஒரு தூணாகவும் எழும்பி தேவன் கொடுக்கிற கர்ப்பத்தின் கனி, அந்த கனியை மீண்டுமாக இவர்கள் எப்படி ஆலயமாக ஒரு தூணாக எழும்பி நிற்கிறார்களோ அதே போல அந்த சந்ததியும் ஒரு ஆலயம் எழும்பும்படியாக அரை கச்சைகளை தேவன் ஒரு பரிசுத்தமாகத்தான் தேவன் வைத்தார். ஆனால் இந்த உலகம் எப்படி தேவன் ஒரு பரிசுத்தமான வைத்ததை எப்படியாக அதை இச்சையின்படி அருவருக்கத்தக்கதாக
இந்த உலகம் ஆக்கினது என்று எண்ணி பாருங்கள். சிறு பிள்ளைகளெல்லாம் மானபங்கப்படுத்துகிறார்கள், படுத்தப்படுகிறார்கள். இப்பொழுது வருகிற காலத்தில் இது மிகுதியாக இருக்கிறது. இதுக்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் எங்கே வேணால் எண்ணி பாருங்க, அதிகப்படியாக சத்தியம் தேவனுடைய வல்லமை எங்கெல்லாம் வெளிப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த உலகத்தானுடைய கிரிகைகள், இந்த பெண்களுக்கு விரோதமாக எழும்புகிற கிரிகைகள் கொச்சைப்படுத்தும் விதமாக குறிப்பிட்ட தேவன் பரிசுத்தமாக வைத்த ஸ்தலத்தில்தான் அதை இழிவுபடுத்தும்படியாக இந்த உலகத்துடைய கிரிகைகளே அதை எடுத்துக்கொண்டு தான் இந்த உலகம் முழுவதுமாக இன்னுமாக பாவத்துக்குள்ளாக இன்னும் பெருக செய்வதே இந்த காரியம்தான். அவர்கள் அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இடுப்புக்கு மேலாக தேவன் எதையும் சரி, எல்லாமே பரிசுத்தம்தான், எல்லாம் பரிசுத்தம். ஆனாலும் தேவன் இந்த ஸ்தலங்களை பரிசுத்தமாகத்தான் தேவன், அது ஒரு ஆலயம் எழும்பக்கூடிய ஒரு ஸ்தலமாகத்தான் தேவன் அதை பரிசுத்தப்படுத்தினார். அதைத்தான் உலகம் இந்த கடைசி காலங்களில் அதை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்துகிற காரியம் அதிகமாக இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கிறதுக்கு தேவன் வருகைக்கூடிய நாட்கள் மிக அருகில் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய கண்கள், மாமிசத்துடைய கண்கள் திறக்கப்பட்டது. சரி, இந்த நாளை குறித்து ஆவியான வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். நாளை தினம் தேவனுக்கு சித்தமானால் நாளை தினத்துக்குள்ள காரியம் ஆவியானவர் வெளிப்படுத்தலும்படி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் அந்த காரியத்தை வெளிப்படுத்தணும் விசுவாசிக்கிறோம். இந்த காரியத்தின் மூலம் ஆவியானுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.